ஹலோ கைஸ், வெல்கமிங் பேக் டு ஆல் இன் ஒன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்றது கேட்டிங்கன்னா, ரோப்ளாக்ஸில் இருக்க டிசாஸ்டர் ஐலாண்ட் அப்படின்ற ஒரு கேம் தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த கேமோடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த நேச்சுரல் டிசாஸ்டர்லாம் இருக்குல்ல, இந்த சுனாமி, பூகம்பம், சூறாவளி இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நம்மளை வந்து தடுக்க பார்க்கும். இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு நம்ம வந்து சர்வே பண்ணி உயிரோடு இருக்கணும். அதுதான் இந்த கேமோடைய கான்செப்ட். இப்போ வந்து டிசாஸ்டர் இஸ் அப்ரோச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் என்ன டிசாஸ்டர் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. நானும் வந்துட்டு என்ன டிசாஸ்டர் ஒன்றுன்னு எனக்கு கொஞ்சம் ஐடியாவே இல்லைன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஆசிட் மழை. ஐயோ, இப்போ இங்கேருந்து வெளியே போனோன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கதை முடிஞ்சோம். ஏன்னா ஆசிட் ரெயின் வருது. இந்த வீட்லேயே இருக்கலாமா, இந்த வீட்டிலே இருந்தால் தாக்கு பிடிக்குமா தெரிலையே. இன்னும் ஒரு நிமிஷம் இருக்குது சர்வே பண்ணுறதுக்கு. ஐயோ, என்ன வீடெல்லாம் பச்சை கலரில் மாறிடுச்சு. இந்த ஆசிட் ரெயினோட எஃபெக்டாக நான் நினச்சேன். வீடெல்லாம் பீஸாக நொறுங்கி போயிடுச்சு. இருங்க, ஆப்போசிட்டில் ஒரு வீடு இருக்குது, அங்கே போவோம். அந்த வீட்டில் இருந்து நல்ல வேலை கவனிச்சேன். அப்படி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவள் தான் கதை முடிஞ்சிட்டே இருக்கும். ஓகே, இன்னும் 50 செகண்ட்ஸ் இருக்குது. ஓகே, என்ன அது கதையை பிரிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அது அப்படியே வந்து பார்த்தீங்களா, அது வந்து ஒட்டி இருந்தது. அது வந்து அந்த சூறாவளி அந்த சூறாவளின்னு வருது பாருங்கள், அந்த ஆசிட் ரெயின் வந்து அதை அப்படியே பிச்சு தூக்கி எரிஞ்சிச்சு. ஓகே, இப்போது இன்னும் வந்துட்டு கொஞ்ச நேரம் தான். ஓகே, சாப்பாடாக நல்ல வேலை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சர்வே பண்ணிட்டோம். ஃபஸ்ட் ரவுண்டாக நம்ம தான் வின் ஆகிருக்கோம். அதாவது நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டாகவே வின் ஆகிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம வந்து இங்கே போய் நிற்போம், இந்த மேப்பில் போய் நிற்போம். என்ன மேப் இதுன்றது வந்து தெரில. ஓகே, போய் பார்ப்போம். செலக்டட் ரோப்ளாக்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸா? ரோப்ளாக்ஸில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கா? சரி, ஓகே, ஏதோ ஒன்று மறுபடியும் டிசாஸ்டர் இஸ் அப்ரோச்சிங், டிசாஸ்டர் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மறுபடியும் என்ன டிசாஸ்டர்னு சொல்ல. ஏன்னா எல்லாருமே லிஃப்ட்டில் ஏறுறாங்க. அந்த லிஃப்ட்டு ஃபுல்லாக இருக்குது, இந்த லிஃப்ட் காலியாக இருக்குது, இதில் ஏறுவோம். என்ன மூட மாட்டேங்குது, லிஃப்ட்டை மூடி தொலை, இருங்க இந்த லிஃப்ட்டில் போகலான்னு பார்த்தா கதவு வந்து மூடிட்டாங்க. ஓகே, இப்போ வந்து இங்கே பட்டன் ப்ரெஸ் பண்ணியிருக்குமா? பட்டன்லாம் இருக்குது, இருங்க பட்டன் ஏதாவது ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, இங்கே ப்ரெஸ் பண்ணால் ஒன்றுமே நடக்கலையே. ஏய், என்ன ஆச்சு? லிஃப்ட்டே மூடிடுச்சு. என்னது, பூகம்பம் வரப்போதா? ஐயோ, அதாவது ஒரு செகண்ட் முன்னாடி சொல்லியிருந்தா லிஃப்ட்டில் ஏறாமல் இருந்திருப்பேன். இப்போ லிஃப்ட்டில் ஏறதுனால கரெக்டாக லிஃப்ட்டில் ஏறி லிஃப்ட்டு மூடினோடனே பூகம்பம் வருதுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அங்கே இருக்காங்க. ஐயோ, பார்த்தீங்களா? ஐயோ, இந்த லிஃப்ட்டு வேறு வந்து எக்குத்தப்பாக வந்து உடஞ்சி போகுது. இங்கேருந்து முதல்ல சர்வே ஆகிடுவோமா? எனக்கு இப்போ வந்து இங்கே சர்வே ஆகுமான்றதை விட லிஃப்ட்டில் ஏறிட்டதுனால சர்வே ஆகுமான்னு டவுட்டாக இருக்குது. லிஃப்ட்டில் ஏறாமல் இருந்திருந்தால் கூட வந்துட்டு சர்வே ஆயிடுவோன்ற கான்ஃபிடென்ஸ் இருந்திருக்கும். லிஃப்ட்டில் ஏறிட்டதுனால வந்து சர்வே ஆகுமான்ற ஒரு டவுட்டாகவே இருக்குது. ஐயோ, பார்த்தீங்களா, இந்த பில்டிங்கே வந்து உடஞ்சி விழுந்துருச்சு. என்னை போக விடு வெளியே. ஐயோ, சர்வே கன்ஃபார்ம் டவுட்டு தான் போல இருக்குது நான் சர்வே ஆகிறது. எனக்கு தெரிஞ்சு அவள்தான் போல இருக்குது, கதை முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். சர்வேவெல்லாம் ஆக மாட்டோம். ஐயோ, செவரை நகர்ந்து தான் போய் தொலைய, நான் மேலே தான் ஏறி போகணும். ஐயோ, விடாத போல இருக்கே. இந்த செவரே நம்மளை வந்து கதையை வந்து முடிச்சு விட்டுறோம் போல இருக்கே. ஐயோ, இங்கேருந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணுமே. போய் தொலை. அதாவது கரெக்டாக நம்ம வெளியே வரும்போது தான் இந்த மேலே இந்த கிளாஸ் கண்ணாடி கூட வந்து மூஞ்சிலே விழும். ஐயோ, மேலே ஏறி தொலை. அப்பாடா, நல்ல வேலை அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டோம். ஆனால் நான் நினச்சேன் 100% வந்து கன்ஃபார்ம் நம்ம வந்து அவுட் தான் ஆக போகிறோன்ட்டு. ஆனால் ஏதோ ஒரு 100.1% வந்துட்டு எஸ்கேப் ஆகிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, நல்ல வேலை அங்கேருந்து தப்பிச்சிட்டு இப்போ தான் சேஃப் தான், சொன்னால பிரச்சனையே இல்லை. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் டிசாஸ்டர் வந்து என்ன வருதுன்னு பார்க்கலாம். சர்வே விட நம்ம வந்து 3rd பிளேஸில் வந்து சர்வே ஆகிருக்கோம். 3rd பிளேஸ் வந்து பிடிச்சிருக்கோம். ஓகே, இப்போ வந்து இங்கே டாப் இதெல்லாம் போட்டிருக்காங்க. இங்கே வந்து நம்ம இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எங்கே இருக்கோமான்னு தெரியலையே. இருங்க, முதல்ல டைமிங் முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை விட்டு போயிடுவாங்க. சொன்னாலும் வந்துட்டு டைமுக்குள்ளே போய் நிற்போம். ஓகே, நின்னாச்சு. இது வந்து பிளாக் சி ஆட்டோஸா? கரெக்டு தானே? பிளாக் சி ஆட்டோஸு அப்படின்னா தெரிலையே. பிளாக் சி ஆட்டோஸ்னால் என்ன? ஆட்டோ கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன பிளாக் சி ஆட்டோஸ்? சரி, ஓகே, ஏதோ ஒன்று டிசாஸ்டர் இஸ் அப்ரோச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. மறுபடியும் வந்து போகலாம். லிஃப்ட்டு, இதுக்கு மேலே நான் லிஃப்ட்டில் ஏறவே மாட்டேன். எப்போ அந்த பூகம்பம் வரும்போது லிஃப்ட்டில் ஏறி நம்ம சிக்கி சின்னாபினமானுமோ, இதுக்கு மேலே அந்த லிஃப்ட்டில் ஏறவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ ஏணி அங்கே இருந்தது, ஏணிலே ஏறி போயிடுவேன். ஏன்னா லிஃப்ட்டுக்கு அப்புறமா ஏறினதுக்கப்புறமா என்ன வரப்போகுதுன்றது வந்து ஐடியாவே இருக்காது. சொன்னால் வந்துட்டு பார்த்து பத்திரமா இருந்துட்டு போயிடுது. புயல் வரப்போதா? ஐயோ, இது நல்லா வந்து ஷெல்டர்லாம் எடுத்துக்கோங்க, பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புயல் வரப்போகுதுன்றாங்க. நம்ம இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் நல்ல இடம் தான் நினைக்கிறேன். இங்கே சர்வே ஆயிடுவோமா?
தெரிலையே. ஒரு வேளை புயல் மேலே வந்து விழுந்து இடி மின்னல் அந்த மாதிரி விழுந்து நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது அவுட் ஆகிட்டோன்னா தெரிலையே. இப்போ பாருங்களேன், அங்கே பாருங்கள் பில்டிங்லாம் அப்படியே தனித்தனியாக பிச்சு பிச்சு போயிட்டுருக்கோம். ஐயோ, நான் இப்போ நின்றுட்டு ஜூமின்ல இருந்ததுனால எனக்கு தெரில. இப்போ வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஜூம் அவுட் ஆச்சுல, அப்போ தான் எனக்கு தெரியுது. நான் கூட நல்லா இருந்தது பில்டிங்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் இந்த புயலில் பில்டிங் இந்த மாதிரி ஆகுன்றது எனக்கு தெரியவே இல்லையா. நான் கூட நல்லா இருக்குன்னு தான் நினச்சேன் அந்த பில்டிங்கு. எனக்கு என்ன ஒரு ஐடியானா, நம்ம வந்து இங்கே இருக்கிறத விட இல்லை அங்கே ஆப்போசிட்டில் இருக்குல்ல அங்கே வந்து போவேன். ஏன்னா வந்து அங்கே போய் தான் நிற்போமே, நம்ம வந்து சோலோவாக அங்கே போய் நிற்போம். ஏன்னா வந்து சடனாக இங்கே இடி விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுறது. சொன்னாலும் வந்துட்டு இங்கே போய் நிற்போம். ஓகே, இங்கே வந்தாச்சு, இங்கேருந்து ஆப்போசிட்டுக்கு போவோம். அதாவது ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது தெரில. பேசாமல் அந்த இடத்துல இருந்திருக்கலாம் போல இருக்குது. அங்கேருந்து சோலோவாக போகிறோன்ற பேரில் போய் இடி வந்து நம்ம மேலே விழுந்தது. அதாவது அந்த இடிக்கு கூட நம்ம வந்து ஜெயிக்கிறது பிடிக்கல போல இருக்குது. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு மேப்பு ஹாண்டட் ஹவுஸா. ஒரு வேளை பேய் வருமோ, பேய் வந்து நம்மளெல்லாம் துரத்துமோ, ஐயோ தெரிலையே. ஆனால் நேச்சுரல் டிசாஸ்டர்னு தானே சொன்னாங்க. இந்த பேய் நேச்சுரலாக அப்படின்னா வந்துட்டு அதான் நேச்சுரல் இல்லையா தெரிலையே. இது நேச்சுரல் டிசாஸ்டர்னு நாங்கள் அதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த பேய் வந்து நேச்சுரலாக அப்படின்னா வந்துட்டு நேச்சுரல் இல்லையான்றது தெரிலையே. ஓகே, இது பாருங்க, இங்கே பில்டிங்லாம் போட்டிருக்காங்க. அதாவது எல்லா பேய், அதாவது இந்த மாதிரி வந்து பேய் படம், அதாவது பேய்னாலே வந்துட்டு இல்லை பேய் படம்ன்ற பாருங்க, பேய் பங்களானாலே வந்து இந்த மாதிரி தான் வந்து செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க போல இருக்குது. பேய் பங்களான்னு வந்தாலே இந்த வீடு தான் ஞாபகம் வருது. ஓகே, என்னது சூறாவளி வரப்போதா? ஐயோ, நம்ம வந்து அதான் இந்த லார்ஜ் ஸ்ட்ரக்சர்ஸ் கிட்ட இருந்ததெல்லாம் கொஞ்சம் வந்து தள்ளி இருக்க சொல்கிறாங்க. அந்த பெரிய பெரிய பீரோ அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதை தள்ளி இருக்க சொல்கிறாங்க. முதல்ல இங்கேருந்து எஸ்கேப் ஆகும்போது அங்கே பாருங்கள் படிக்கட்டே இல்லை. நம்ம மேலே ஏறி வந்தோம்ல, அந்த படிக்கட்டே இல்லை. அந்த சூறாவளி அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. ஐயோ, நம்ம சர்வே ஆகுமா தெரியல. இன்னும் ஒரு செகண்ட் தான். அப்பாடா, நல்ல வேலை சர்வே ஆகிட்டேன். இதுக்கப்புறமா பிரச்சனை இல்லை. நான் கூட சர்வே ஆகுமா மாட்டோமான்னு இருந்தேன். ஃபஸ்ட் ப்ளேஸில் வந்துட்டு சர்வே ஆகிருக்கும். சூப்பர், ஃபஸ்ட் ப்ளேஸ் வந்து பிடிச்சிருக்கோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டிசாஸ்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இந்த நெக்ஸ்ட்டு டிசாஸ்டர் வந்து என்னவா இருக்கும் ஐடியாவிலே. என்ன ஸ்கூலுன்னு போட்டிருக்கு. ஒரு வேளை வந்துட்டு ஸ்கூலில் இருந்து வந்து யாராவது வந்து டீச்சர் வந்து நம்மளை வந்து அடித்து விரட்டுவாங்களோ. ஆனால் அந்த மாதிரிலாம் இருக்காது. நேச்சுரல் டிசாஸ்டர் இருந்தாலும் சொன்னாங்க. அதெல்லாமா நேச்சுரலில் வரும். ஐயோ, அது பழைய மேப்பு, இதுதான் புது மேப்பு. அது ஏதோ வந்து வேவ் கிளப்பாக என்னமோ போட்டிருந்தாங்க. நான் கவனிக்கல. ஏதோ வேவ் கிளப்புன்னு தான் நினைக்கிறேன். அட, நல்லா இருக்கே வீடு. இது கிளப்பு இல்லை, நான் வீடுன்னு நினச்சிட்ருக்கேன். இது கிளப்பு. ஓகே, என்ன டோர் மூடி இருக்குது. என்ன நம்ம டோருக்குள்ளெலாம் போயிட்டு வரோம். ஒரு வேளை நம்ம பேயாக இருப்போமோ. எனக்கு இப்போது அந்த டோருக்குள்ளே மறைஞ்சி போனோடனே இல்லை பேயாக இருப்போமோன்னு டவுட்டாக இருக்குது. ஐயோ, கீழே விட்டோமே. அதாவது இந்த நேச்சுரல் டிசாஸ்டரில் விழுந்து எஸ்கேப் ஆகிறது, வெளியே வர்றது விட முதல்ல இங்கேருந்து வெளியே வரணுன்னு இருக்குது. எனக்கு சுனாமி வரப்போதா? ஐயோ, ஏதோ ஜாஸ்தியாக வந்து நல்லா வந்து ஹைட்டான பிளேஸ்க்கு போக சொல்கிறாங்க. வெள்ளம்னா கூட நம்ம இருக்கிறது இப்போ ஹைட்டான பிளேஸ் தான். வெள்ளம்னா கூட வந்துட்டு ஓகே ஓரளவுக்கு நின்றுடும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தில் இருக்கான். இது சுனாமியே வந்து நம்ம இருக்கிறது குட்டியோண்டு ஹைட்டு தான் நினைக்கிறேன். சிறுசாக பெருசாக தெரியலையே. சர்வே ஆயிடுவோமா? நல்ல வேலை, பாடம் சர்வே ஆகிட்டோம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அப்புறமா இந்த சேனல் பிடிச்சிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆலில் வச்சுக்கோங்க கைஸ். அப்போ தான் கைஸ் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் கைஸ். பபாய். மிஸ் யூ அண்ட் லவ் யூ அ லாட் கைஸ். பபாய்.